இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா திருப்பி அர்ஜுனை காப்பாற்றிட்டே இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா கோதை தான். கோதை செய்கிற முட்டாள்தனத்தை யாராச்சும் கேட்க மாட்டாங்கன்னா இன்றைக்கி தெளிவாக கேட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அர்ஜுன் கொடுத்த ஐடியா தான். அர்ஜுன் கொடுத்த ஐடியாவால் தான் இவ்வளோ விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆயுதத்தெல்லாம் கொண்டு வச்சு நேரம் உள்ளத்தில் பார்த்தாங்க. இதுக்கப்புறமும் கூட அவளை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது காரணம் இவர் அர்ஜுனுக்கும் பாவம் பார்க்குறாரு, மேகனாவுக்கும் பாவம் பார்க்குறாரு அப்படின்னு சரஸ்வதி கோவமாக சொல்ல, இப்படி ஒரு மோசமான ஒரு நீங்கள் பாவம் பார்த்தவனை வெளில கூட்ட வச்சிட்டீங்களேம்மா அப்படின்னு வேறு இந்த பக்கம் வேறு கோவமாக இவர் கார்த்தி சொல்ல, நான் என்னடா பண்ணுறது, அவன் திருந்துவான்னு நினச்சேன், என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி யோசித்தேன், இவன் மாறவே மாட்டான்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. மாறவே மாட்டான்னு புரிஞ்சா அப்போ உள்ளத்துக்கு போட வேண்டியதானே. இப்பயும் பண்ணல, இதுக்கப்புறம் பயந்துருவான், அவன் மிரட்டிட்டு வந்துட்டு எத்தனை தடவை மிரட்டுறீங்க, பயப்படுவாருன்னு நமக்கு புரியல. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, மேகனா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா. அந்த கமலாம்மா நீ பண்ணுறது தப்பு, இந்த அர்ஜுன் கூட சேராத, இதெல்லாம் சரியாக படலை, எதுவும் பண்ணாத, கர்மா இருக்குது, அது அவங்க செஞ்ச வினையே அவனை தண்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அப்செட் ஆகி சரி ஓகே இந்த பிரச்சனை அப்படியே முடிச்சிடலான்ட்டு கழிவுறதுன்ட்டு, இந்த பிரச்சனை வேணாம், நான் ஏதோ ஒரு எமோஷனில் கோவமாக இருக்கும்போது சொல்லிட்டேன் அப்படின்னா அதை போய் செய்ய பார்ப்பீங்களா, அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஆள்லாம் அனுப்பிங்களா, வேணாம் எல்லாத்தையும் திருப்பி கால் பண்ணுங்க, இந்த இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக கிளம்பி அர்ஜுனை பார்க்க போனால் அர்ஜுன் அவனை போட்டு தள்ளிடணும், இதான் கரெக்டான டைம் அப்படிங்கும் போது இவர் அங்கே போயிடுறாரு. போயிட்டு கடைசியில் கழிவுறது 2 வில்லனுங்களும் மீட் பண்ணி உண்மைகளை உனக்கு தெரிஞ்சிருச்சு சார், உங்கள் மேலே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மேகனாவுக்கு எதிராக இருக்கீங்க, அதனால தான் அவர் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருந்தீங்க அப்படிங்க. அவர் ஆமாம், என் பையனை கல்யாணம் பண்ண வச்சு சொத்தை அபகரிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை, அதனால நான் வேறு பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டேன், மேகனா அர்ஜுனை என்ன வேணாலும் செய்யுங்க, தமிழை என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொன்னது வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை வச்சு அவளை மாட்டி விட்டு மொத்தமாக என்ன பண்ணுறேன், நான் உனக்கு ஒரு சென்னையில் இருக்க கம்பெனி எழுதி கொடுத்துட்றேன், பெங்களூரில் இருக்க எங்கள் சொத்தை நான் எடுத்துக்கிறேன், அவளை அரெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க, நீ தமிழை போட்டு தள்ளுங்கிறாங்க. இப்போ கூட பேசினது அர்ஜுன் தானே, அப்போ அர்ஜுன் தானே ஏற்பாடு பண்ணாருன்னு ஆகிடும், இப்போ அர்ஜுனுக்கு தானே தண்டனை கிடைக்கும், அதை பற்றினா அர்ஜுன் கவலைப்படல, சென்னையில் இருக்க இது கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்காரு அவர். ஸோ இப்போ இது கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஆளுகளை ஏற்பாடு பண்ண, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு நமச்சி வராரு. நமச்சி ஒவ்வொருத்தங்கள்டையா மன்னிப்பு கேட்குறாரு, நான் நல்லது நினச்சி பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் திட்டுறாங்க. உங்களை அண்ணன் நினச்சாரிங்க, அண்ணனே கிடையாதுன்னு சரஸ்வதி திட்ட, துரோகினின்னு சொல்லிட்டு கோதையும் கழுவி ஊற்ற, இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே தமிழ் நீ வெளில போடா அப்படின்னு துரத்த, நான் எங்கடா போவேன், உங்களை விட்டா யாரா இருக்கா, உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன்டா அப்படின்னா, நீ என் உயிரை எடுக்காமல் இருந்தாலே சரி போடாவில்லை அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டோன்னா எனக்கு யாருமே இல்லையாப்பான்னு சோகமாக அவர் போகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு